பொதுவாய் வசியக்கலையின் முழு பயிற்சி பெற்றவன் ஒருவரை மயக்க தேர்ந்தெடுக்கும் இடமே ஒருவனின் அல்லது ஒருத்தியின் நெற்றிப்பொட்டுதான். அந்த இடத்தை முழு பயிற்சியாளன் 2 நிமிடம் பார்த்தாலே ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் மயக்கம் கிடைக்கும். அதாவது அக்காலத்தில் கிமுவுக்கு சொந்தக்கார ஆண்டுகளில் ஏராளமாய் பயிற்சி பெற்றவர்கள் உலாவி பெண்களை தகாத உறவிற்கெல்லாம் அழைக்க மயக்கினார்கள். இதை தடுக்க முதிர்ந்த வசிய முனிவர்கள் பெண்களின் நெற்றியில் பொட்டு வைக்க சொன்னார்கள். நெற்றியில் ஒரு சிறு இடையூறு இருந்தாலும் வசிய நோக்கு வேலை செய்யாது. ஆண்களுக்கு நீ சாம்பலாக போகிறவன் என்ற விளக்கெண்ணெய் தத்துவத்தை கூறி நெற்றியில் வசிய நோக்கு புக முடியாத அறிவியல் தனமான சாம்பலை பூசச் சொன்னார்கள். அதிலும் மன்னர்கள் பெரும்பாலும் தங்கள் கிரீடங்களில் நெற்றியை நோக்கி ஒரு கூம்பு அல்லது ஒரு வேல் வளைவு வரும்படி அமைத்துக் கொள்வார்கள். பின் ஒரு காலத்தில் வசியக்கலை தடை செய்யப்பட்டது. ஆக வசியக்கலையில் உற்று நோக்கும் இடம் சரி, ஏன் அந்த இடம் குறிபார்க்கப்பட்டது? 2 கண்களும் முழு பயிற்சியை எட்டும் போது அந்த சக்தி அனைத்தும் நெற்றிப்பொட்டில்தான் சங்கமமாகிறது.